ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைத்தும் அறிபவன், அனைத்திலும் உறைபவன், அன்னையாய் அணைப்பவன் அவனே. உயிரில் கலந்தவன், உயிராய் இருப்பவன், உண்மையாய் ஒளிர்பவன் அவனே. மாயை அகற்றுபவன், மாயையாயிருப்பவன், முப்பெரும் சக்தியும் அவனே. மாயை அகற்றுபவன், மாயையாயிருப்பவன், முப்பெரும் சக்தியும் அவனே. அனைத்தும் அறிபவன், அனைத்திலும் உறைபவன், அன்னையாய் அணைப்பவன் அவனே. It is just His immense love and grace that I am speaking to you today about Prema Lahari, a collection of kritis, shlokas and bhajans. In the year 2007, சுவாமி சென்னைக்கு வந்துட்டு புட்டபர்த்திக்கு திரும்பி போனப்புறம் சுவாமி கிட்ட சீரியஸாக எந்த அளவுக்கு சீரியஸாக சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் கூட இல்லை. சுவாமி தியாகராஜர் எப்படி ராமரை நினச்சி எழுதினாரோ பாடினாரோ அந்த மாதிரி உங்களை நினச்சி நானும் நிறைய பாட்டு எழுதணும் அப்படின்னு வேண்டிண்டேன். I never expected Swami will take me so seriously, but that is what happened. In the month of July or August, Prema Lahari started. I used to get a prompting, உட்காந்துப்பேன் கீழே சுவாமி கிட்ட, சுவாமி இந்த பாட்டு இந்த ராகத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டு இதே ராகத்தில் உங்கள் மேலே எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான் தெரியும். I used to put the pen on paper and I used to go completely thoughtless. ஒன்றுமே இருக்காது, எம்டி, கம்ப்ளீட்லி ஐ வில் பி எம்டி. கை பாட்டு எழுதும், கண்ணு பார்த்து பார்க்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியாது. I used to be a witness to my own writing. Only after it's over, I used to become aware of myself. பேப்பர் எடுத்து பார்த்து அந்த டியூனில் எப்படி வந்திருக்குன்னு பாடி பார்த்தா அப்படியே இருக்கும். ஸோ one by one, every day, every single day, Swami wrote through me. It was a very unique experience in a way that I was not inspired by Swami within, and I wrote these kritis. I had absolutely no part to play in this, absolutely no part. இது சுவாமி 100% சுவாமியே எழுதினது. ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருப்பேன். என்ன எழுதுறேன்னு தெரியாது, என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது, மைண்டில் எதுவுமே இருக்காது. கை மூவ் ஆகிறத பார்ப்பேன். ஐ யூஸ் டு பி விட்னஸ் டு மை ஓன் ரைட்டிங், ஐ சே டோல் யூ. ஒன்றுமே தெரியாது, எழுதி அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி எவ்ரி டே சுவாமி ரோட். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் கிருதிஸ், சம்டைம்ஸ் ஸ்லோகாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சத்யசாய் சத்குரு கவச்சம்ங்கிறது கந்த சஷ்டி கவச்சம் மாதிரி அதே பேட்டர்னில் சுவாமி அவர் மேலே எழுதினது. He wrote for 6 days. And likewise all the kritis, nearly 160 kritis, shlokas and bhajans nearing 200 nearly. So ஒரு 6 months continuously Swami wrote through me. And at the end of it, the last part was Meera bhajans. அந்த 10 bhajans, அந்த MS சுப்பலக்ஷ்மி அவர்கள் பாடின அந்த சிடியில் இருக்கிற அந்த 10 bhajans, அது சுவாமி நேம் இட் ராதா பஜன்ஸ்னு he wrote the 10 bhajans through me. That was the last end of that Prema Lahari. ஸோ எழுதி முடிச்சப்புறம் தென் எல்லாத்தையும் ஒரு கம்பைல் பண்ணி ஒரு புக் மாதிரி பண்ணி அந்த ஐ டுக் இட் டு பர்த்தி. And of course Swami tested me a while before blessing it, as it was a big book. I was not allowed to take it inside.
ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும் அங்கே. ஹி வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்வாமிஸ் காலேஜ் ராம்னு. ஸோ ஐ கேவ் him தட் அண்ட் ஆஸ்க்ட் him, நீ ஸ்டூடெண்ட்டுன்னா சுவாமி வருவார், நீ சுவாமி கிட்ட blessing வாங்கிக்கோன்னு. ஸோ ஃபஸ்ட் டே நத்திங் ஹேப்பன். த செகண்ட் டே he came out with a book smiling and he said, சுவாமி bless பண்ணிட்டார் ஆண்டி. நேராக என்கிட்ட தான் வந்தார். புக்கு கொடுத்தேன். ராதா ஆண்டி உங்களுக்காக எழுதின பாட்டு சுவாமின்னு கொடுத்தேன். சுவாமி டுக் இட், புட்டு அந்த நோட் புக்கை மடியில் வச்சுட்டு he flipped through the pages and blessed it smilingly and gave it back. ஸோ சுவாமி கைப்பட்ட புக்குன்னு உடனே அதை கவர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு ஐ மேட் அ காப்பி, another copy, sent courier to புட்டபர்த்தி to சுவாமி, and I made a personal copy also. அதுக்கப்புறம் ஐ நெவர் ஹேட் எனி ஐடியா ஹவு டு கோ ஃபர்தர். வீட்டில் நான் பாடுவேன் சுவாமிக்கு, அவ்வளோதான். பட் சம்டைம்ஸ் லிரிக்ஸ் இவ்வளோ அழகாக இருக்கே சுவாமி, நான் மட்டுமே பாடின்னு இருக்கேனேன்னு தோணும், சுவாமிக்கிட்ட சொல்லுவேன். அண்ட் ஆஃப்டர் 12 years 2019 சுவாமி கேம் இன் மை ட்ரீம். இத்தனை பாட்டு கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறார். நான் சுவாமிக்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தானே கொடுத்தேன், நான் என்ன பண்ணட்டும். சுவாமி அகெயின்ஸ் ரீட்ரேட்டட், இத்தனை பாட்டு கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு போயிட்டார். Believe me, after that I have been running from pillar to post trying to bring the kritis out, but at the end of the day it is Swami's will that it should happen only now. If I reflect now, I can understand that I thought I had waited for 17 years for this, but it is not so. இது 2005 and 6 அந்த 2 வருஷம் பிஃபோர் சுவாமி கேவ் திஸ், 2005 and 2006ல் ஐ ஹேட் லிசன்ட் மேக்ஸிமம் கர்நாடிக் மியூசிக் இன் மை லைஃப். அவ்வளோ சிடி கேட்பேன், அவ்வளோ கேசட்ஸு, கான்சர்ட்ஸ்க்கு அட்டன் பண்ணுவேன். ஐ வாஸ் எப்போல்லாம் டைம் இருக்கோ, ஃப்ரீ டைமோ அப்போல்லாம் கர்நாடிக் மியூசிக் கேட்டுன்னு இருந்தேன். இந்த 7ல் சுவாமி கேவ் திஸ். இப்போ யோசித்து பார்த்தா தெரியறது, சுவாமி மேட் மீ listen to Carnatic music so that when I ask it should be authentic. கேட்டது பண்ண என்னை கேட்க வச்சதும் அவர் தான். அந்த மாதிரி பாட்டு கொடுங்க உங்கள் மேலே நான் எழுதணும்னு எனக்கு அவர்கிட்ட கேட்க வச்சதும் அவர் தான், எழுதினதும் அவர் தான், வெயிட் பண்ணதும் அவர் தான். இட் வாஸ் நாட் மீ, இட் வாஸ் ஹீ who had waited 17 years to bring this. இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியுது, 2024 November 23rd சுவாமி 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து யூ பிரிங் அவுட் யுவர் ஓன் யூடியூப் சேனல் அண்ட் பிரிங் அவுட் த கிருத்திஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த சென்டினரி இயருக்கு he had already planned it. I am really touched by this grace and love. In 2019 வந்து கேட்டாலே இன்னும் ஒன்றுமே நடக்கலையேன்னு நிறைய சண்டை போட்டிருக்கேன். Now I realize that he had waited to bring this out. It's Prema Lahari. பிரேமாக்கு வார்த்தைக்கு அர்த்தம் சுவாமி தான், சுவாமியை தவிர யாரும் கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே சுவாமி தான் பிரேமாவுக்கு. ஸோ மச் லவ். இந்த சென்டினரி இயருக்கு November 23rd சுவாமியோட பர்த்டே எப்போவுமே ஜூலா மஹோத்சவம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இவெண்ட். ஸோ அன்னைக்கு அவர் ஊஞ்சல் பாட்டோட வித் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வில் பி ப்ரெசென்டிங் த ஊஞ்சல் சாங். எவ்ரி மந்த் ஒவ்வொரு பாட்டோ இல்லை 2 பாட்டோ, however he wills, it will come. So please subscribe to this channel. Listen to the waves of love as each wave comes to the shore. Experience the bliss and stay blessed. Thank you. Sai Ram.